வரையறைய கண்ணப்ப நாயனாருக்கு 6 நாள், திருவடிக்கு போகிறதுக்கு தான் 6 நாள், பக்குவம் வர்றதுக்கு ஒரு கணம். குடிமித்தேவரை பார்த்தாரு, வேசோலி முடிஞ்சு போச்சு. பார்த்த கணம் அகப்பட்டார் அச்சோ, அடியனேனுக்கு இங்கே அகப்பட்டார் அச்சோ, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சீவன் முத்திர ஆகிட்டார். பெருமா குடிமித்தேவரை கண்ட கணம் கண்ணப்பர் சீவன் முத்தரானார். பட்டினத்தடிகள் ஒரே கணம்தான், காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவெளிக்க, முடிஞ்சது கதை. சொல்லி பூரா 1000 கோடி பொண்ணையும் தூக்கி தெருவில் வீசுயான்ற. என்ன செய்கிறாரு? தெருவில் வீசு, எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறார். நாமெல்லாம் கூட இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்குவோம். இப்போ எனக்கே வச்சுக்கங்க, நிறையா சொத்து இருக்குது வச்சுக்கோங்க, நிறையா சொத்து இருக்குது, உடனே இருக்குதுன்னு நினச்சக்கூடாது, அதனால் அடைமொழி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போது சரிப்பா எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு போகிறேன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே நீங்கள் வச்சுக்கணும், சரியா? எல்லாம் நிறையா சொத்து இருக்குது, நான் என்ன செய்கிறேன்? எல்லாம் வேண்டாம், கிளம்பிடலாம்ப்பா, போதும்ப்பா, ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு கிளம்புனா என்ன செய்வேன்? இந்த வீடு பையனுக்கு, இந்த வீடு பொண்ணுக்கு, இந்த காலம் வரைக்கும் என் மனைவி அனுபவிக்கணும், அப்புறம் என்னென்னலாம் இந்த கோயிலுக்கு ஏதோ ஒன்று ஒரு பாதி கோயிலுக்கு சும்மா எழுதுறது தானே, பாதி கோயிலுக்கு, பாதி மகனுக்கு, பாதி மகளுக்கு, இது மனைவிக்கு, இப்படி எல்லாம் எழுதி இந்தப்பா பத்திரமா வச்சுக்கங்க. இனிமேல் எனக்கு இந்த சொத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, என்னை ஆளை விடுங்க, இப்படி தான் கிளம்புவோம். அப்படி தானே கிளம்புவோம். கிளம்புனா